ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் ஏரியா. இன்னைக்கு நம்ம நார்த் சென்னையில ஒரு முக்கியமான ஏரியால போய் மீன் பிடிக்க போறோம். கரெக்டா டைம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எந்த ஏரியா கெஸ் பண்ணி பாருங்க. காசிமேடு இல்லைங்க, இது வேற ஒரு ஏரியா. நார்த் சென்னையில ஒரு முக்கியமான ஏரியா தான். போற வழியில நிறைய உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. கைஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்டா சொன்னீங்க. எண்ணூர் பீச் தான் வந்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம உள்ள போறோம் உயிரோட இறா வாங்குறதுக்காக. இறா வாங்கிட்டு அப்படியே மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு போறோம். நானும் என் ஃப்ரெண்டை தான் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பாட்டு எண்ணூர் பீச்சுங்க. எண்ணூர் பீச்சை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வரணும். இப்படியே அதிகம் பேசாம, ஏன்னா இறா வந்து கம்மியான குவான்டிட்டி தான் வச்சிருப்பாங்க, அது காலியாயிடும். அதனால நம்ம அந்த இடத்துக்கு போய் இறா வாங்கிட்டு மீன் பிடிக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் எண்ணூர் பீச்சை பத்தி நிறைய பேசுறேன், வாங்க போயிடலாம். கைஸ், இறா வாங்குறதுக்கான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எண்ணூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள வரக்கூடிய தாளக்குப்பத்துக்கு தான் வந்துக்கிறோம். இங்க ஃபுல்லாவே இந்த லோக்கல் மீனவர் தான் அதிகமா இருப்பாங்க, லோக்கல் போட்டு தான் அதிகமா இருக்குது. இப்ப இவங்க தான் நம்ம இறா வாங்க போறோம். வரும்போது வந்து பேமெண்டா கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். சப்போஸ் ஜிபே இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம வந்தது வேஸ்ட் ஆயிடும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட். இப்ப நம்ம சென்னைக்கு சரி, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கும் சரி, இப்ப இந்த இடத்துல தான் பவர் சப்ளை ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த கண்டுட்டு அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும், நம்ம மீனை பத்தி பேசுவோம். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு போட் வந்திருக்குது. அதுல வந்து உயிரோட மீன் வந்து உயிரோட இறா வந்து சேல் சார் காலி ஆயிடுச்சான். உயிரோட இறா வந்து காலி ஆயிடுச்சு. செத்த இறா வேணா இருக்குது, வாங்கிருக்கலாம் கேட்டீங்கன்னா, இல்ல வேணாம், எங்களுக்கு உயிரோட இறா இருந்தா தான் நாங்க மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அந்த உயிரோட இறா வந்து அடுத்த போட்ல வருது, அது நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வாங்கி முடிச்ச பிறகு அப்படியே நம்ம மீன் பிடிக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிடலாம். கைஸ், உயிரோட இறா வந்து 200 கொடுத்து வாங்கிட்டோம். அப்புறம் நேரம் மீன் பிடிக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப மோசமா இருக்குது, அதனால இறா வந்து உள்ள இருக்க முடியாது அவ்வளோ நேரத்துக்கு. ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆத்துல வந்து தண்ணி ரொம்ப மோசம். ஏன்னா இது கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இவங்களே வந்து போட் எடுத்து ஒரு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு தான் இறா நண்டெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. நம்மளுக்கு எப்படியோ ஃபைனலாக வந்து உயிரோட இறா கிடைச்சிச்சு. அதனால வந்து மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இறாக்கு வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணோம், ரொம்ப மோசமா இருக்குது. அப்புறம் இவங்கெல்லாம் எல்லாம் லோக்கல் ஃபிஷர்மேன் இந்த இடத்துல. ஆனால் எப்படி தான் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, வாங்க போயிடலாம். கைஸ், மீன் பிடிக்கலாம் சொல்லி ஸ்பாட்டுக்கு வந்தா இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக கல் போட்டுக்கிறாங்க. நான் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து பீச், அதாவது குப்பம் பீச். இதுதான் புதுசா கட்டின இந்த போட் பார்க் பண்ணக்கூடிய இடம். இது வந்து நம்ம காரை எப்படி பார்க் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து போட் வந்து நல்லா சேஃப்டி வைஸா பார்க் பண்ணணும் சொல்லிட்டு இந்த இடத்த வந்து புதுசா கட்டி இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த புது இடம்னால நிறைய இங்க லோக்கல் பீப்புள் எல்லாருமே வந்து வாக்கிங் போறாங்க இந்த இடத்துல. அப்புறம் மீன் பிடிக்கிறவங்க இங்க பிடிக்கிறாங்க. சன்ரைஸ் வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரான இடம். நான் காட்டக்கூடிய எல்லாமே வந்து சென்னையோட குட்டி குட்டி ஸ்பாட்டு, டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஈவினிங் மார்னிங் வந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் எங்களால் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறேன். மேபி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு, ரீல்ஸு, இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த இடத்த காட்டுறேன். ஓகே, இப்போ என் முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாக நிறைய பேர் எல்லாம் மார்னிங் டைம்ல வந்துருக்குறாங்க.
இது கொஞ்சம் அழகா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் இந்த இடத்துல வந்து அதிக போட் இல்லை, ஆனால் இப்போதான் ரீசெண்ட் டைம்ல ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு மக்கள் வந்து நடமாட்டத்துக்கு விட்டுருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா மீன் பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். போயிடலாம். காய்ஸ், ஃபைனலாக வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எண்ணூர்லாம் மீன் பிடிக்கல. இங்கே காசிமேருக்கு முன்னாடியே அதை தாண்டோன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருக்குறோம். இப்போ இந்த இடமும் கொஞ்சம் ஓகே, கூட்டம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. இந்த இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்லை, ஜஸ்ட் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான். இப்போ உயிரோட இடம் வாங்கிட்டு வந்துக்கிறோம். இப்போ இந்த இடத்த விட்டு மீன் பிடிக்காம நம்ம போக போகிறதில்ல. அப்புறம் மார்னிங் டைமில் இந்த இடத்துக்கு வந்தது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ என்னோட பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்குதா. ஆனால் இது உள்ளே வர்றதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். இப்போ மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். காய்ஸ், நாங்கள் எப்பவும் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து சீக்கிரமா வந்துடுவோம். ஒரு 6 o'clock இல்லை 5 o'clock நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் எண்ணூரில் இறா வாங்கிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஒரு ½ hour கிட்ட 20 minutes கிட்ட அங்கே வெயிட் பண்ணோம். தென் அப்புறம் லொக்கேஷனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்து ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கான நேம்லாம் தெரியல. என் ஃப்ரெண்டு தான் வந்து கூப்பிட்டு இருந்தான். இவன் என்னோட ஸ்கூல் மேட்டு. இப்போ இவன் தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறான், மீன் எப்படி பிடிக்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு தூண்டில் தரான்னு சொல்லியிருக்கிறான். நானும் வாங்கிட்டு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். காய்ஸ், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சில நேரத்தில் ஏமாற்றங்களும் வரதான் செய்யும். ஏன்னா இந்த இடத்துல வந்து மீன் மாட்டுதோ இல்லையோ, தூண்டில் வந்து அந்த பாறையில மாட்டி மாட்டி நாங்கள் எடுக்கலையும் போதும் ஆயிடுச்சு. இப்போ நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போகிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து சரியா மாட்டல. அதனால தான் குயிக்காக ஏர்லி மார்னிங்கே வர காரணமே இதுதான். ஏன்னா அப்போனாச்சும் வந்தனாச்சும் ஏதோ 2-3-4 மீன் மாட்டோம். ஆனால் நேரம் ஆக ஆக மாட்டுறது இல்லை. அலையும் ஆக்ரோஷமா இருக்குது. சரி, நம்ம இவ்வளோ நேரம் பேசாம அந்த ஸ்பாட்டை போய் உங்களுக்கு காட்டுறேன். என் ஃப்ரெண்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணா, 1க்கு 10 வாட்டி ட்ரை பண்ணா, பாறையில் தான் அதிகமாக மாட்டுது, மீன் மாட்டல. ஓகே, கிளம்பலாமா? வாங்க. गाइस இப்போ டைம் எக்ஸாக்ட்டா வந்து 8:30 ஆகுது. மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணி 1 hour கிட்ட வந்து டைம் போயிருக்குது. நாங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனா எந்த ஒரு மீனும் மாட்டல. தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜெல்லி ஃபிஷ் தான். அது எல்லோ கலர்ல உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா கிட்ட காட்டுறேன். எல்லோ கலர்ல ஃபுல்லா ஜெல்லி ஃபிஷ். எங்களை மாரி மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க. பட் நேரம் ஆக ஆக மீன் மாட்டாதனால கொஞ்சம் தயக்கமா இருக்குது. மற்றபடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். மீன் ஏதாவது ஒரு மீன் மாட்டிச்சுன்னா கண்டிப்பா உங்க முன்னாடி காட்டுறேன். வாங்க.
காய்ஸ் இன்ன வரைக்கும் மீன் மாட்டல. என் ஃப்ரெண்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து 6 மணிக்கு இந்த இடத்துல இருங்க. இறாலாம் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க செத்து போன இறா இருந்தா 7 மணிக்கு வந்தா கரெக்டா இருக்கும்ல. உயிரோட இறா இருந்தா 5 மணி 6 மணிக்குள்ள இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடும். அப்பதான் கொஞ்ச நாச்சு மாட்டோம் மீன். நான் கூட கிளி மீன், அப்புறம் வேற என்ன மீன்லாம் இருக்குது, பாறை, நெத்திலி, சங்கரா, இப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. ஆனா இந்த இடத்துல வந்து 2-3 மீன் தான் மாட்டோம் அதிகமா மேக்சிமம். இப்போ இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இறம் வாங்கியாச்சு, அதை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால மறுபடியும் போட்டு ட்ரை பண்றோம். தோல்வி எப்பவுமே கை விட போறதில்ல. ட்ரை பண்ணிட்டே இருப்போம். வெற்றி ஒரு நாள் நிச்சயம் வர மாரி இந்த மீன் எப்படாச்சும் மாட்டோம். காய்ஸ் மீன் பிடிக்கிறவங்க இந்த இடத்துல லைட்டாக சுற்றி பார்க்கலாம். எல்லாரும் எந்தெந்த அளவுக்கு மீன் பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து மீன் பிடிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே பாறை, அந்த கவரு, பிளாஸ்டிக் கவரு அதில் தான் மாட்டுது. எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்துருக்குறாங்க இந்த ஸ்பாட்டுக்கு. இப்போ மணி 9 ஆகுது. அதுக்குள்ளேயும் ½ அன் ஹவர் ஓடிடுச்சு. இருந்தாலும் டைம் பாஸ் ஆனமே, சண்டே அதுவும் வந்து மார்னிங் டைமில் டைம் பாஸ் ஆகுதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே போய் டிஃபனை சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துறேன். இந்த சண்டே அப்படியே ஓடிடும். நிறைய பேர் கிரிக்கெட் ஆட போவாங்க. இப்போ அங்கேயே வந்து மீன் பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கடலுக்கு போகக்கூடிய போட்டு எல்லாம் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஐஸ் ஏற்றுறாங்க. இதுதான் ஒரு அந்த ஸ்பாட்டு. அதனால வந்து ஐஸை ஃபில் பண்ணிட்டு அப்படியே பிடிப்போமா, அப்படியே ஆப்போசிட்ல கடலுக்குள்ள போயிடும். சின்ன போட்டா இருந்தாலும் சரி, பெரிய போட்டா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வருவாங்க. நம்ம வந்து சின்ன ஒரு பொடி மீன் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் பைக் பார்க்கிங் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். சேஃப்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. காய்ஸ் இடத்த மாத்தி போட்டு பாக்குறோம். ஏதாவது ஒரு மீனாச்சு அடிக்குமா பாக்குறேன். இன்ன வரைக்கும் அடிக்க காணோம். கண்டிப்பா அடிக்க மாட்டா. கொஞ்ச நாச்சும் போறோம். ஆப்போசிட்ல மீன்லாம் பிடிக்கிறாங்க. ஆனா எங்க தூண்டில ஒண்ணுமே மாட்ட மாட்டுது. ஏதாவது ட்ரை பண்ணுவோம். சின்ன மீனா தான் தூக்கி போட்டுருவாங்க போலக்குது. ஆனா அது உயிரோட இருக்கும்போது போட்டாதான் நல்லது. செத்த பேருக்கு போடுறாங்க. கைஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எந்த ஒரு மீனும் மாட்டல. நாங்களும் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டா மணி 9 o'clock ஆகுது. இந்த இடத்த விட்டு கிளம்ப போறோம். எண்ணூர்லயும் யாராவது வாங்கிட்டோம். காசிமேட்ல ட்ரை பண்ணிட்டோம். மீன் பிடிச்சி எந்த ஒரு மீனும் மாட்டல. எங்களுக்கு ரொம்ப சாரி. இன்னைக்கு வந்து அன்லக்கி தான் சொல்லணும். மீனுக்கு வந்து லக்கி. ஏன்னா எங்ககிட்ட எதுவும் மாட்டல. அதனால ஓகே கைஸ், இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.